தாழ்வு மனப்பான்மைய சரி செய்ய முடியுமா? உங்க தன்மைய இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பாக்குறதுனால்தான் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்த்து அவரை விட நான் தாழ்வா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு வர காரணமே உங்க தன்மைய பத்திய கவனம் உங்களுக்கு இல்லாம போனதுதான். அதனாலதான் இன்னொருத்தர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்றீங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இது மாதிரி உடல், இந்த மாதிரி மனம், இதே மாதிரி உணர்வுல உலகத்துல வேற யாராவது இருக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடியும் யாரும் இல்ல, இனிமேட்டு யாரும் வரப்போறதும் இல்ல. நீங்க ஒரு தனித்தன்மையான உயிர். பாக்குற எல்லாமே தனித்தன்மையானதுதான். சுண்டு விரல் கூட தனித்தன்மையானதுதான். உங்க சுண்டு விரல மாதிரி வேறொன்ன இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியுமா? ஒவ்வொருத்தரோட கையில இருக்கிற ரேகையும் கூட தனித்தன்மையானது. இது அற்புதமான படைப்பு, தனித்தன்மையான படைப்பு. உங்கள மாதிரி ஒரு மனிதர் பிரபஞ்சத்துல இருந்ததே இல்ல, இனியும் வரப்போறதில்ல. இப்ப கூட அப்படி ஒருத்தர் கூட இல்ல. உங்க கணவர், உங்க மனைவி, உங்க குழந்தை, உங்களுக்கு விருப்பமானவங்க, விருப்பம் இல்லாதவங்க, உங்க மாமியார், இப்படி எல்லாருமே தனித்தன்மையானவங்க தான். இது தனித்தன்மையான உயிர்னு நீங்க உணர்றப்போ எதையோடையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இது தனித்தன்மையான உயிர்னு நீங்க உணர்றப்போ தாழ்வும் இல்ல, உயர்வும் இல்ல. படைத்தலுக்கு மூலமா எது இருக்குதோ அது படைத்தல ரொம்ப மதிப்போட உருவாக்கியதாலதான் ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மையா இருக்கு. படைத்தல் உங்களை தனித்தன்மையான உயிரா உருவாக்கி இருக்கிறப்போ நீங்க உங்க தன்மைய இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பார்த்தா ஒரு பயனும் இல்ல. உங்க தன்மைய முழுசா மலர வைக்கிறத எப்படின்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணும். உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஒரே விதமா இருந்தா நாம இங்க வாழ முடியுமா என்ன? ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மையான உயிர். இந்த படைத்தல் ஒவ்வொன்னையும் தனித்தன்மையோட உருவாக்கி இருக்கிறப்போ நீங்க இந்த உயிரை இன்னொன்னோட ஒப்பிட்டு பார்த்து உங்களை தாழ்வா நினைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல.